ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டெக்னோட ஸ்பார்க் 80 இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங்கோட ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இது அன்பாக்ஸ் பண்ண அப்படி டெக்னோ என்ன பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பார்க்கலாமே. அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் சிம்லை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ அந்த மாதிரி சொல்ல நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ அந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். இதுதான் டெக்னோ ஸ்பார்க் 80யோட பாக்ஸ். ஆஸ் யூஷுவல் டெக்னோ பாக்ஸ் மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம பாக்ஸில் இருக்க சீலை கட் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்துனே ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஸ்மார்ட் ஃபோன் எடுத்து நம்ம சைடில் வச்சுருவோம். பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்மார்ட் ஃபோனுக்கு வருவோம். நெக்ஸ்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு தந்திருக்காங்க, அண்ட் ரீடிங் மெட்டீரியல், யூசர் மேனுவல் இருக்குது, அண்ட் டிரான்ஸ்பரண்ட் கேஸ் தந்திருக்காங்க. ஃபோனை ப்ரொடெக்ட் பண்ண நல்ல ஒரு டிரான்ஸ்பரண்ட் கேஸ் தந்திருக்காங்க. சிம் எஜெக்டர் டூல் இருக்குது. ஒயிட் கலரில் ஒரு சார்ஜிங் அடாப்டர் தந்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 5 வாட் 2 ஆம்பியருக்கான சார்ஜிங் அடாப்டர். கடைசியாக பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ஒரு சார்ஜிங் கேபிள் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜிங் கேபிள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது பாக்ஸில் இருக்குது. இப்போ நம்ம இதெல்லாம் சைடில் வச்சு இந்த ஃபோனுக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபோன் வந்து ப்ரொடெக்டிவ் ராப்பர் ஸ்டிக்கர்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ நம்ம இந்த ஃபோனோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டியை பற்றி பார்த்துருவோம். இங்கே டிசைனுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிளாஸ் பேக் டிசைன் எடுத்துருக்காங்க. பார்க்கவே நல்ல ப்ரீமியமாக இருக்குன்னே சொல்லலாம். இந்த பட்ஜெட்டுக்கு இந்த டிசைன் ஓகேனே சொல்லலாம். பில் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக் பேக், பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான். ஸோ டிசைனை பற்றி உங்கள் கருத்து வந்து மறக்காம கீழே கமெண்ட்ஸ்க்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவரியை பற்றி பார்த்துருவோம். ஃபோன் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் லாக், அன்லாக் பட்டன் இருக்குது. அதுக்கு மேலே வால்யூம் பட்டன் பட்டன் இருக்குது. அப்படியே ஃபோனோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிம் ட்ரை பாக்ஸ் வந்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் சிம் ஸ்லாட் தராங்க. 2 சிம் போட்டுக்கலாம், ஒரு மைக்ரோ கார்டு போட்டுக்கலாம், டெடிகேட்டட் மைக்ரோ கார்டு ஸ்லாட் தராங்க. அப்படியே ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. பிரைமரி மைக்ரோஃபோன், டைப் சி சார்ஜிங் போர்ட், அண்ட் ஸ்பீக்கர் தந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட முன்னாடி பார்த்துருவோம். இங்கே டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா நாச் டிசைனில் டிஸ்பிளே தந்திருக்காங்க. 6.6 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD ப்ளஸ் LCD டிஸ்பிளே தராங்க. இங்கே பிக்சல் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1080x2408 பிக்சல் ரெசல்யூஷன் தராங்க. ஆஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா 20:9 ஆஸ்பெக்ட் தந்திருக்காங்க. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் LCD டிஸ்பிளே தராங்க. பட் இங்கே ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா நார்மல் 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான் இருக்குது. 90 Hz கொடுத்துருந்தாங்களா இன்னமும் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த ஃபோனோட செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா நாச் டிசைனில் செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. 8 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. செல்ஃபி கேமராவோட வீடியோ ரெக்கார்டிங்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1080p வீடியோ எடுத்துக்கலாம். இங்கே செல்ஃபி கேமராவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ளாஷோட செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட பின்னாடி பார்த்துருவோம். இங்கே பின்னாடி இந்த கேமராஸை பற்றி பார்த்துருவோம். இங்கே கேமராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டியூல் ரியர் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. அப்படி இந்த கேமரா சுட்டு LED ஃப்ளாஷ் இருக்குது. 50 மெகாபிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா தராங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 மெகாபிக்சலுக்கான ஒரு AI லென்ஸ் கேமரா தந்திருக்காங்க. ஸோ டோட்டலாக இங்கே பார்த்தீங்கன்னா டியூல் ரியர் கேமரா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த கேமரா சுட்டி பார்த்தீங்கன்னா LED ஃப்ளாஷ் இருக்குது. இந்த ரியர் கேமரோட வீடியோ ரெக்கார்டிங்னு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் 1080p வீடியோ எடுத்துக்கலாம். இந்த ஃபோனோட பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh ஒரு பேட்டரி தந்திருக்காங்க. சார்ஜிங் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா நார்மல் சார்ஜிங் சப்போர்ட் தான் தந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட OS அண்ட் ப்ராசஸர் டீல்ஸை பற்றி பார்த்துருவோம். இங்கே OSன்னு பார்த்தீங்கன்னா HiOS 7.6 OS தராங்க. இது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் லெவல் மேலே ரன் ஆகுது. இங்கே ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட ஹீலியோ G35 ஒரு ப்ராசஸர் தராங்க. இங்கே GPUன்னு பார்த்தீங்கன்னா பவர் VR GPU தராங்க. ஸோ இந்த ப்ராசஸரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி பெர்ஃபார்ம்னு கேட்டிங்கன்னா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும். இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ப்ராசஸர் ஓகேன்னு சொல்லலாம். நீங்கள் கேம் ப்ளே பண்ணிக்கலாம், நார்மல் மல்டி டாஸ்கிங் பண்ணிக்கலாம். மித்த எல்லா பிராண்டும் இந்த பட்ஜெட்டுக்கு இதே ப்ராசஸ் தான் எடுத்துகிட்டு வருவாங்க. அதே மாதிரி இவங்களும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட் வைஸ் பார்க்கும்போது ப்ராசஸர் ஓரளவுக்கு ஓகேன்னே சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோனோட செக்யூரிட்டி சென்சார்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரியர் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தந்திருக்காங்க. அண்ட் ஃபேஸ் அன்லாக் சென்சாருமே தந்திருக்காங்க. 2 சென்சாருமே இங்கே அவைலபிளாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட ப்ரைஸ் டீல்ஸை பற்றி பார்த்துருவோம். 4GB RAM 64GB ஸ்டோரேஜோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அமேசான் அஃபிஷியலாக செல் பண்ணிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரைஸை பற்றி உங்கள் கருத்து மறக்காம கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ப்ரைஸ் எப்படி வச்சிருக்காங்கன்னு. இந்த ப்ரைஸ்க்கு ஸ்மார்ட் ஃபோன் ஓகேவா இல்லையா அதுவும் மறக்காம கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ஷார்ட்ஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் வச்சுக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பல் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ.